நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான விஜயனுடைய முதல் மாநாடு திருச்சியில நடைபெற போவதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. சமீபத்துல அரசியல் கட்சி துவங்கி இருந்த நடிகர் விஜயனுடைய முதல் மாநாடு எங்க நடக்க போகுது அப்படின்னு பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. குறிப்பாக 2026 தேர்தல்ல களம் காண போறதாக நடிகர் விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில இப்போவிருந்தே அதற்கான பணிகள் துவங்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த வகையில நடிகர் விஜயனுடைய கொள்கைகள் என்ன, அவரு என்ன மாதிரியான கருத்துக்களை முன்வைக்க போறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறார்கள் அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும். அதே போல திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வேறு ஒரு சக்தியை எதிர்பார்ப்பவர்களும் விஜய் என்ன சொல்ல போறாரு, என்ன பேச போறாரு அப்படிங்கறதுல ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்கிறாங்க. அந்த வகையில முழுநேர அரசியல்வாதியாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும் அப்படிங்கறதன் அடிப்படையில தற்பொழுது நடித்து முடித்திருக்கக்கூடிய கோட் படத்திற்கு பிறகு ஏற்கனவே கமிட்டான ஒரே ஒரு படத்தை மட்டும் முடித்துவிட்டு முழுவதுமாக சினிமா துறையிலிருந்து விலகி முழுநேர அரசியல்வாதியாக தன்னை இணைத்துக் கொள்ளவிருக்கிறார் நடிகர் விஜய். தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய பெரும் தலைவர்கள் எல்லோருமே அவர்கள் கட்சியினுடைய முதல் மாநாட்டை எப்பவுமே மதுரையில நடத்துறது தான் வழக்கமாக இருக்கும். மதுரையில மாநாடு நடத்தி இருக்கக்கூடிய எல்லோருமே இன்று பெரும் தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு தமிழக அரசியல்ல ஒரு மரபு இருக்கிறத நம்ம யாருமே மறுக்க முடியாது. அந்த வகையில நடிகர் விஜயும் அதே சென்டிமெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுவாரு. ஏன்னா அவர் கட்சி தொடங்கும் பொழுது என்ன பேர் வைப்பாரு அப்படின்னு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த வகையில கமல்ஹாசன் அவர்கள் கழகம் அப்படிங்கிற பெயரை பின்னால இணைத்துக் கொள்ளாம மக்கள் நீதி மையம் அப்படின்னு தனித்து பேர் வைக்கணும் அப்படிங்கறதுல முடிவா இருந்தனால அவர் அந்த பேர் வைத்தாரு. விஜயும் இந்த மரபுல இணைவாரா இல்ல தனித்து வேற ஏதாவது ஒரு பெயர் வைக்கப்படுமா அப்படின்னு பேசப்பட்டிருந்த நிலையில தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு உரித்தான கழகம் அப்படிங்கிற பெயரை தன்னுடைய கட்சி பெயரோட இணைத்துதான் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு பெயரை இணைத்திருந்தார். அந்த அடிப்படையில மரபுகளை ஃபாலோ பண்ணக்கூடியவரா தான் இருக்காரு விஜய் அப்படிங்கிற அடிப்படையில இவரும் சென்டிமெண்டா அவருடைய அரசியல் பயணத்தை மதுரையிலிருந்து துவங்குவார் அப்படின்னு பேசப்பட்ட நிலையில இப்பொழுது திருச்சியில அந்த மாநாடு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. குறிப்பாக புசி ஆனந்த் சமீப காலமாகவே திருச்சிக்கு அடிக்கடி விசிட் செய்து அந்த பகுதியில போதுமான அளவுக்கு இடவசதி, பாதுகாப்பு நெறிமுறைகள் எல்லாத்தையுமே கடைபிடிக்கிற அளவுக்கான இடம் அங்கு இருக்கிறதா, அதற்கான சூழல் இருக்கிறதா அப்படின்னு ஆய்வு செஞ்சிட்டு இருந்த நிலையில திருச்சி பொன்மலை ஜி கார்னர் மைதானத்துல மாநாடு நடத்துவதற்காக மனு கொடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. அதே போல தேதி குறிப்பிடாமல் அந்த மனு வழங்கப்பட்டதால தேதியை குறிப்பிட்டு அந்த கடிதத்தை வழங்குமாறு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அந்த வகையில அந்த மைதானத்தினுடைய பரப்பளவு எவ்வளவு பேர் அமர முடியும், எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் தற்பொழுது தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. அந்த அடிப்படையில் நடிகர் விஜயனுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு திருச்சியில நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு.